சினிமா டிக்கெட் கட்டணத்தை மிஞ்சி மால்களில் பார்க்கிங் கட்டணம் கடுமையாக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் பார்க்கிங் கட்டணத்தை முறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். நாளுக்கு நாள் ஹைடெக் சிட்டியாக மாறிவரும் சென்னையில் மக்கள் கூடும் இடங்களில் முக்கியமானதாக வணிக வளாகங்கள் உள்ளன. ஒரே இடத்தில் பலதரப்பட்ட பொருட்கள் கிடைப்பதும், உணவு விடுதி, திரையரங்கு, விளையாட்டு உள்ளிட்ட பொழுதுபோக்கு வசதிகள் இருப்பதும் பொதுமக்களை மால்களை நோக்கி ஈர்க்கின்றன. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறியதும் பெரியதுமாக 30 ஷாப்பிங் மால்கள் இருக்கின்றன. இந்த மால்களில் வசூலிக்கப்படும் பார்க்கிங் கட்டணம்தான் நடுத்தர மக்களை பயமுறுத்துவதாக மாறியுள்ளது. இந்தியாவின் மற்ற நகரங்களுடன் ஒப்பிடுகையில் சென்னையில் உள்ள வணிக வளாகங்களில் பார்க்கிங் கட்டணம் உச்சபட்சமாக இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் உள்ள மால்களில் குறைந்தபட்சம் 1 மணி நேரத்திற்கு கார் பார்க்கிங் கட்டணமாக 80 ரூபாயும், பைக் பார்க்கிங் கட்டணமாக 40 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. சென்னையை விட பெங்களூருவில் கட்டணம் குறைவு என்பதும், மும்பை, புனே நகரங்களில் சென்னையை விட 2 மடங்கு கட்டணம் குறைவு என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லி, கொல்கத்தா நகரங்களில் சென்னையை விட 4 மடங்கு கட்டணம் குறைவு என்பதும் கவனிக்கத்தக்கது. சினிமா டிக்கெட் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதைவிட அதிகமாக பார்க்கிங்கிற்கு செலவு செய்ய வேண்டியிருப்பதால் குடும்பத்தோடு ஷாப்பிங் மால்களுக்கு செல்ல ஒரு கணம் யோசிக்க வேண்டியிருப்பதாக பொதுமக்கள் கருதுகின்றனர். பார்க்கிங்கே ஒரு 100 ரூபா போவோம். உள்ளே போனால் பாப்கார்னுக்கு 400 ரூபா கேட்பாங்க, 500 ரூபா கேட்பாங்க. இருக்க படம் வாங்கி சாப்பிட்டு போயிட்டாங்க. இல்லாத படம் கஷ்டப்பட்டு தானே. அதை கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லா தான் இருக்கும். டிக்கெட்டும் 200 ரூபா போகுது. அப்போ பாப்கார்னு 400 ரூபா கொடுத்து பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாம் டிவியில் தான் வந்து படம் பார்ப்பாங்க. வணிக வளாகங்களில் பார்க்கிங் கட்டணத்தை முறைப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் மும்பையில் ஒரு 4.5 இயர்ஸ் இருந்திருக்கேன். அங்கேயும் நான் போயிருக்கேன் ஷாப்பிங் மால்ஸ்லாம். அங்கே இந்த அளவுக்கு அதிகமான சார்ஜஸ் கிடையாது. இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சும்மா போயிட்டு ஒரு விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணாமல் நிறைய பேர் சூப்பர் மார்க்கெட்ஸ் போகிறாங்க. அங்கே போயிட்டு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணிட்டும் வராங்க, படத்துக்கு போகிறாங்க. அங்கே உள்ள அந்த கிட்ஸ் ஜோனு, இந்த மாதிரி ஃபன், இந்த என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு வராங்க. மேபி அட்லீஸ்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்காகவாது ஒரு பில் அவங்க காட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்காகவாது ஏதாவது ஒரு கன்செஷன் கொடுக்கலாம். வணிக வளாகங்களின் இந்த போக்கை கட்டுப்படுத்த அரசு தலையிட வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் சுபாஷ்.